என்ன மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ் எல்லாம்? எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயப்படுறீங்களா? அதுவும் மேக்ஸ் எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயப்படுறீங்களா? ஏன்னா மேக்ஸ் ஃபுல்லாகவே ஃபார்முலா இருக்குது. எந்த ஃபார்முலா எப்போ படிக்கணும்னு தெரில, படித்தாலும் மறந்து போகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படின்ற நினப்பில் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ முதல் ட்ரிக்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பேப்பர் துண்டுகளை எடுத்துக்கோங்க. அதில் 2லிருந்து 3 ஃபார்முலாவை, நல்ல கலர்ஃபுல்லான பேப்பராக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எழுதுறது உங்களுக்கு பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து அழகாக எழுதி, நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் வீட்டிலையோ இல்லை எந்த இடத்துக்கு நீங்கள் திரும்ப திரும்ப போகிறீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் அந்த பேப்பரை ஒட்டி விடுங்க. அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு தடவை அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு கண்ணால் ஒரு தடவை சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அதை பார்த்துட்டு கடந்து போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10லிருந்து 15 நாள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபார்முலா உங்களை அறியாமலே உங்கள் மைண்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நாள் கண்டிப்பாக நினைவில் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஃபார்முலாஸை வேகாக படிக்காமல் ஒரு சாங்காக மாற்றி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக, ஏன்னா பாட்டுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஸோ இப்போ பாட்டுனா பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம பாட்டாக பாடுது பார்த்தா அது ஈஸியாக எனக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ரொம்ப கடினமான ஃபார்முலாஸுக்கு எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்டு யார் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுடைய பேரை அவங்க ஃபார்முலாவுக்கு கொடுத்துருங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது எல்லாமே அந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வரும். ஸோ நினைவு வரும்போது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஃபார்முலா உங்களை விட்டு போகவே போகாது. இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஃபார்முலா கூட கண்டிப்பாக மறக்காது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.